ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தட்டை. இந்த தட்டையை நான் கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல தட்டையில் சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த தட்டை பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து 250 ml அளவுள்ள கப் இது. இப்போது அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அடுத்தது 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 4 பல் பூண்டை நல்லா நைஸாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம தண்ணி இழந்த அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீ இடியாப்ப மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மாவை சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளறும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தாத மாதிரி தான் தெரியும். ஆனால் ஸ்டவ்வை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போது கடைசியாக வாசனைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்க்கறதுனால தட்டை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது வந்து ஆறட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து கொஞ்சம் லேசான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா லேசான சூட்டில் இருக்குது. இந்த லேசான சூட்லேயே மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பசியும் போது ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாவை தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டின உருண்டையை இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் லேசாக சரி பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இந்த தட்டையை பொரிக்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தட்டையை பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் லேசாக எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவை மெல்லிசாக தட்டினா கூட அழகாக வரும். கையால் மெல்லிசாக தட்ட முடியாதவங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். தட்டையை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா சிவந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த தட்டை பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, எள், கருவேப்பிலை வாசனையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எண்ணெயில் சலசலப்பெல்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் தட்டை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் சலசலப்பெல்லாம் ஃபுல்லும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டையை எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்ச தட்டையை நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இந்த குயிக்காக செய்யக்கூடிய கிறிஸ்பியான தட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.